ஒரு வழியாக எல்லாமே ஒதுங்க வச்சாச்சுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி என்னோட கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸு காஸ்மெட்டிக்ஸ் தான் இருந்துச்சு. எவ்வளோ ரேண்டமாக எங்கள் அம்மா எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக செய்யலான்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி ஃபஸ்ட்டு இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் தனியாக, நெயில் ஷேட் தனியாக, அந்த ஸ்க்ரன்ச்சீஸ் தனியாக, கிளிப்ஸ் தனியான்னு எல்லாமே ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அப்புறமே கபோர்டில் அடுக்கலாம். இது பாருங்கள், அந்த ஐ க்ரீமு, ஃபவுண்டேஷனு, அப்புறம் அந்த ஐக்கு காஜலு, லைனரு எல்லாமே அது ஒன்று செப்பரேட்டாக வச்சிடலாம். டோமடாக்கில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் சிரமு, கன்சீலரு, இந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டம் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. இது பாருங்கள், நோஸ் பின்னு, சும்மா பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமேன்னு சொல்லி மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் இந்த இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி செப்பரேட் பண்ணி அடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைட் க்ரீம், இந்த லோஷன்ஸு இதெல்லாம் நான் இங்கே வச்சுட்டேன். எப்போயாவது எடுக்கிறது, நைட் எடுக்கிறதுக்கெல்லாம். இது ஹேர் க்ரோத் சீரமு, சன்ஸ்க்ரீன் லோஷனு, விட்டமின் சி லோஷன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுட்டேன். அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர் டப்பா, சீப்பு எல்லாம் இங்கே வச்சாச்சு செகண்ட் ரேக்கில். இது பார்த்திங்கன்னா டேப்லெட்டு, இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி குழந்தைங்க இருக்கிறனால அந்த தெர்மோமீட்ரு எல்லாமே அது கொஞ்சம் எப்போதும் என்கிட்ட இருக்கும். இது வந்து எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப எடுக்கிறதுக்காக இந்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், காஜல் வந்து மூடாமல் வச்சுட்டேன். அப்படியே என் பேக்கெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதெல்லாம் அப்போ அங்கங்கே ரேண்டம் ஐட்டம் என்னன்னே தெரியாதுங்க. பாதி ஐட்டம்ஸ் என்னன்னே எனக்கு தெரியல. சரி தூக்கிப்படும் மனசு வரலன்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த ஹேர் பேண்டு அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவரில் போட்டு வச்சாச்சு. இதெல்லாம் நெயில் பெயிண்ட்டு, இதையும் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். ஏன்னா கீழே விழுந்தால் உடஞ்சிரும் கண்ணாடி. பாப்பா அடிக்கடி வேறு நோண்டிகிட்ருப்பான்னு இந்த சைடு வச்சாச்சு. இது பாருங்கள் வாட்சஸ்ஸு, இது 2-3 ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு. இது வந்து பழசுங்க. ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போகிறப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. என் தம்பி ஒன்று கொடுத்தான். இது வந்து கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்சு. இது வந்து சொனாட்டா ஃபஸ்ட்டு என் தம்பி வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் இது வந்து அவரோட ஸ்மார்ட் வாட்ச்சு, ஃபயர் போல்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுங்க. ஆனால் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கோம். அவ்வளோ சோம்பேறி. அதனாலே இப்போ டயல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் யார் சார்ஜ் போட்டு உட்காந்துட்ருப்பான்னு சொல்லிட்டு. இது வந்து கண்ணாடி, ஒரு 3 கண்ணாடி இருக்குது என்கிட்ட. அச்சோ விழுந்துருச்சுங்க ஒன்று. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது நான் அடுக்குனதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. ஒன்ஸ் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் அடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ்லாம் தனியாக வச்சாச்சு. டூடுல்ஸ்.